எல்லோருக்கும் வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த டிசம்பர் மாதம் நிகழ்ந்த ஒரு சிறுமியின் மரணம் தற்போது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. சாதாரண மரணம் என்று கருதப்பட்ட ஒரு சம்பவம் பிரேத பரிசோதனை அறிக்கைக்கு பிறகு கொடூரமான பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை என்று தெரிய வந்துள்ளது. இதில் ஒரு அரசியல் கட்சி நிர்வாகி கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த ஆண்டு டிசம்பர் 11ஆம் தேதி அஞ்சிட்டி பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு 2.5 வயது சிறுமி ஒருவரை அவரது தாயார் அழைத்து வந்துள்ளார். அந்த சமயத்தில் குழந்தைக்கு வலிப்பு ஏற்பட்டதாக அவரது தாயார் கூறியுள்ளார். ஆனால் குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்களோ அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். இந்த மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி சிறுமியின் தந்தை அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. அப்போது முதலே இந்த வழக்கில் தீவிர விசாரணை நடைபெற்று வந்தது. சமீபத்தில் வெளியான சிறுமியின் பிரேத பரிசோதனை அறிக்கை ஒட்டுமொத்த தமிழகத்தையே அதிர வைத்துள்ளது. பிரேத பரிசோதனை அறிக்கைப்படி அந்த சிறுமி மிகவும் கடுமையான பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கப்பட்டுள்ளார். அந்த கொடூரத்தால் ஏற்பட்ட உள்காயங்களே சிறுமியின் மரணத்திற்கு முக்கிய காரணம் என்பது உறுதியாக சொல்லப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் சிறுமியின் தாயாருடன் பழகி வந்த பெரிய நாயகம் என்பவர்தான் இந்த குற்றத்தை செய்தது தெரிய வந்துள்ளது. இவர் திமுக இளைஞர் அணி உள்ளூர் நிர்வாகி என்பதும் குறிப்பிடத்தக்கது. தாயார் இல்லாத நேரத்தில் சிறுமியை அவர் கொடூரமாக தாக்கியதும் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. தற்போது பெரிய நாயகத்தை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர்.